எக்யூப்மெண்ட்ஸ் ரெடி, ஃப்ளவர் ரெடி, நாங்களும் ரெடி. ஸோ இவ்வளோ எனர்ஜியாக நாங்கள் என்ன கிளாஸ்க்கு ரெடி ஆகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டுடே என்ன கிளாஸ்? ஃப்ளவர் மேக்கிங் கிளாஸ். எஸ், ஃபுல் எனர்ஜியோட இன்றைக்கி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. நான் உங்கள் ஸ்ரீஸ் மேக்கர்ஸ்லேருந்து பொன்மணி. இன்றைக்கி வந்துட்டு நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், ஃப்ளவர் மேக்கிங் கிளாஸ் தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டே வரைக்கும் ஹேர் ஸ்டைலிங் கிளாஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர் மேக்கிங் செக்ஷன் வந்து நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்களோட எனர்ஜி, அவங்களோட இன்ட்ரெஸ்டிங், அவங்களோட அவுட்கம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரே நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா வேணி, சைடு, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவரை வச்சு எப்படி மேக் பண்ணணும், எந்த மாதிரி ஃப்ளவருக்கு எந்த மாதிரி ஃப்ளவர் காம்பினேஷனாக கொடுக்கலாம், ஸோ எப்படி ஸ்ப்ரே பண்ணலாம், ஸோ எப்படி வந்துட்டு கோக்கலாம், ஸோ பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் அவங்க வந்துட்டு இன்றைக்கி நான் டீச் பண்ணேன். ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கற்றுக்கிட்டு அவங்களும் போட்டு என்கிட்ட காமிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து அவங்கள விட்டேன். ஸோ அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவ்வளோ ஜாலியாக வந்து இன்றைக்கி வந்து ஃப்ளவர் மேக்கிங் கிளாஸ் போச்சு. ஸோ நீங்களே பாருங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நம்மளோட கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒவ்வொருமே வந்துட்டு பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அவங்களும் வெரி ஹாப்பியாக வந்துட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் என்னோடய ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். டாடா.